வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டுடே சண்டே மீன் குழம்பு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளியையும் 2 நல்ல பழத்தையும் நீங்கள் ஊற வச்சுருங்க. ஒரு வாணலி வச்சு அதில் நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் ஊற்றிக்குங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டு வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா உங்களுக்கு தேவையான வெங்காயம் ஒரு அந்தளவுக்கு இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா அரிஞ்சு எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது கூடவே கொஞ்சம் வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3-4 போதுமானதாக இருக்கும். கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விடுங்க. அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சு நாம் இது கூட சேர்த்தி நல்லா வணக்கிறோம். அது வணங்கவே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அரை மூடி தேங்காய் போதுமானதாகும். அதை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா வணங்கினதுக்கப்புறம் புளி நம்ம கரைச்சி தக்காளி பழத்தையும் புளியும் கரைச்சி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கிறோம். இது நல்லா ஒரு கொதி நல்லா வரணும். நல்லா சலசலன்னு கொதிச்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது நம்மளுக்கு தெரியும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கிறோம். மேக்ஸிமம் அரை மூடி போதும். அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. அது நல்லா கொதி வந்தவருக்கு அப்புறம் நம்ம மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். அதையை உடையாமல் அழுங்காமல் போட்டுக்குங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வரட்டும், கொதிச்சு வரட்டும். குழம்பு ரெடியாகும். தேவையான உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.